ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். மத்தேயு 8:7. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யாரெல்லாம் உண்மையாக விசுவாசமாக கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன் நம் தேவன். விசுவாசத்தோடு ஒருவர் கூப்பிடும் போது பார்வை தந்தார். விசுவாசத்தோடு ஒரு சகோதரி தொட்டபோது சுகமளித்தார். இங்கு விசுவாசத்தோடு 100க்கு அதிபதி கூப்பிடும் போது நான் வருகிறேன் என்று நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 100க்கு அதிபதி வீட்டுக்கு வாரும் என்று கூப்பிடவில்லை. வீட்டு வேலைக்காரன் கொடிய நோயினால் வேதனைப்படுகிறான் என்று சொன்ன அவனது விசுவாசத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நான் வந்து அவனை சொஸ்தமாக்குகிறேன் என்றார். உண்மையாக நீங்களும் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் சுகம் தருவார். நீங்கள் முழு மனதோடு சுத்த இருதயத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பிய, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய கண்களை பரலோகத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணிச்சல் இல்லாதவன், என்னை மன்னியுங்கள் என்று கூப்பிடும் போது நீங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மலைக்கு போக வேண்டுமோ, இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டுமோ, எந்த ஊழியக்காரிடத்தில் போகலாம் என்று அங்கலாய்க்க தேவையில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் முழு மனதோடு, ஆண்டவரே, இன்னும் உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய சத்தம் எனக்கு தெளிவாக கேட்க வேண்டும் என்று உங்கள் முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருப்பது மாத்திரமல்ல, உடனே பதில் தருகிற தேவன். நீங்கள் விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள், விசுவாசத்தோடு தொழுது கொள்ளுங்கள், முழு விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்கள். நிச்சயமாக தேவன் பதில் தருவார், சுகமளிப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீங்க தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். நாங்கள் விசுவாசத்தோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு சமீபமாய் இருந்து எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் அளிக்கிற இரக்கமுள்ள மன உருக்கமுள்ள தெய்வம் என்பதை உணர்ந்து உம்மோடு சேர்ந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னித்து ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தால் நிரப்பி அனுதின தேவைகளையும் பொருளாதார நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு இடையே காணப்படுகிற பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும், இதனால் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கர்த்தராலே மீண்டும் சேர்ந்து வாழ தேவனுடைய அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். மெதுவாக ஆரம்பித்த மதுபான பழக்கத்தை விட முடியாது போராடி கொண்டிருக்கும் குடும்ப தலைவர்களின் விடுதலைக்காகவும், கல்லூரியில் படிக்கும் நாட்களில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகிற மாணவர்களின் விடுதலைக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இறங்குவீராக. கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தவும், கருவில் உள்ள சிசு நல்ல வளர்ச்சி பெற்று சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கேன்சர், டிபி, ஆஸ்துமா, இதய நோய்கள், நுரையீரல் நோய்கள், சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் நோய், இது போன்ற பல்வேறு பலவீனங்களினால் தொடர் சிகிச்சை பெற்று வரும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் கரம் தொட்டு சுகமாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தளங்களில் திருமண வரம் தேடுதல், வேலை வாய்ப்புகள், கடன் வழங்குதல் போன்ற மோசடி வேலைகளில் மக்கள் தங்கள் பணங்களை இழந்து ஏமாற்றமடையாமலும், இந்த மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் ரட்சிக்கப்படவும், சமூக வலைத்தளங்களில் தவறான காரியங்களுக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும், அவர்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்களின் குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துவே பிரசன்னமாயிருந்து நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்கவும், ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், கடனில்லாத வாழ்க்கை வாழவும், நன்மை செய்து தேவனை மைமைப்படுத்தவும் தேவரீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். தகப்பனே, இயற்கை சீற்றங்களினால், மழை வெள்ளத்தினால், போரினால் பாதிப்புக்குள்ளான ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி தேவைகளை சந்தித்து பாதுகாப்பாய் வாழ இரக்கம் செய்யுங்க. ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், பணித்தளங்களில் அற்புதங்கள் மூலமாக தேவ மைமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மைமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.